எங்களை சொந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். வழக்கம் போல திமுக அதை பற்றி கண்டுகொள்ள போவதில்லை. அவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர்களுக்கு அவர்களது பதவி அதிகாரம் மட்டும். ஆனால் அவர்களும் சேர்ந்து சொல்லிக்கிறேன், நான் உங்கள் மேடையில் சொல்லுகிறேன், நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றேன், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இல்லை என்றால் உங்களது கூட்டணி வெற்றி பெறுமா சார்? சொல்லுங்க. திருமாவளவ வாகனத்துக்கு குறுக்கே ஒருத்த மல்லு கட்டுறான், மறிக்கிறான், தகராறு பண்றான், திமிரா பேசுறான். அதை கண்டித்து திமுக கட்சியில் இருந்து யாராவது ஒருத்தராவது பேசியிருக்க வேண்டும். யாராவது ஒருத்தராவது பேசியிருக்கணும். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? பேசுனா என்ன ஆயிரும்? பிற்படுத்தப்பட்ட சாதியில் உங்களுக்கு எதிராக போயிருவானா? அல்லது இங்க வீடியோ போடுறாரு, திருமாவர்களுக்கு எதிராக வீடியோ போடுகிறார்களே, அவர்களை பிற்படுத்தப்பட்ட ஜாதி ஏகபோக தலைவர்களா? அவருக்கு லட்சக்கணக்கான பேர் நிக்கிறானா? இல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவனா தனியா நின்று தேர்தல் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கிறதா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துக் கொண்டு வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருப்பது என்பது ஜனநாயக விரோதமானதாக நாங்கள் கண்டிக்கின்றோம். திமுக பேசியிருக்க வேண்டும். என்ன தடுக்கிறது உங்களுக்கு? என்ன தடுக்கிறது? இன்னைக்கு இத்தனை ஜாதிக்காரன் வச்சு பேசிட்டு இருக்கிற இத்தனை வீடியோக்கள் வெளிவருகிறது. காரணம் என்ன? ஒரு திட்டமிட்ட நோக்கம். நாளைக்கு மறுபடியும் இது போன்ற ஏதோ ஒரு சம்பவத்தை திரும்ப செய்வார்கள். அப்ப என்ன செய்ய போறீங்க? அன்பான தோழர்களே, இந்த நெருக்கடி என்பது மிக மோசமான நெருக்கடி. நீங்கள் காவல்துறையை மட்டும் நம்பி தலைவர்களுடைய பாதுகாப்பை விட்டு விடாதீர்கள். அதுல 2 பேருக்கு மேல வழக்கு போடுறது. குத்துனவனும் குற்றவாளி, செத்தவனும் குற்றவாளியா தமிழ்நாட்டில்? எங்க போனாலும் எந்த பிரச்சனைகள், ஜாதிய ரீதியாக வன்கொடுமை சம்பந்தமான பிரச்சனைக்கு எந்த ஊருக்கு போய் பேசினாலும் பாதிக்கப்பட்டவர் மேல ஒரு வழக்கு, தாக்குதல் நடத்தவன் மீது வழக்கு. ஆனா தாக்குதல் நடத்தவனை கைது செய்வதில்லை. இது தமிழ்நாட்டின் காவல்துறையினுடைய வழக்கமாக இருக்கிறது. இது திமுக எந்த இடத்துல மாற்றவில்லை. திமுகவிற்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நான் மேற்பதன் இயக்கத்தின் சார்பாக இங்கே சனாதன எதிர்ப்பு அரசியல் தான் மைய அரசியலே ஒழிய திமுக ஆதரவு அரசியல் மைய அரசியல் அல்ல. தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அந்த அலை மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாடு சனாதன எதிர்ப்பு அரசியலில் 2000 ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மண். அந்த அரசியலை ஆதரிச்சு நீங்க நின்றீர்கள் என்றால் தான் இந்த மக்கள் உங்களோடு நிற்பார்கள். உங்கள் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டால் இந்த மக்கள் உங்களை கைகளை விட்டு சென்று விடுவார்கள். அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நாங்க நேரம் மோதிக்கிறோம் பிஜேபியோட. தமிழ்நாட்டில் இருந்த தமிழில் பேசப்படுகின்ற கெட்ட வார்த்தைகளிலே மிக மோசமான கெட்ட வார்த்தையாக பாஜகவும் மோடியும் சங்கியும் என்கின்ற வார்த்தை தான் இருந்தது. அதை சொன்னாலே ஒருத்தன் திட்ட மாதிரி ஆயிரும். அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது. மோடி இந்த மண்ணில் வர முடியவில்லை. இங்க ஒரு நிகழ்ச்சிக்கு பங்கு பெற முடியல. ஐஐடிக்குள்ள செவரை உடைச்சிட்டு பதுங்கிட்டு வெளியே போகக்கூடிய அளவில் தமிழ்நாடு போர்க்குணத்தோடு எதிர்த்து நின்றது. அந்த இடத்துல எல்லாம் உங்க கட்சிக்காரங்க வரல சார். இன்னைக்கு உங்க கட்சி சார்பா தொலைக்காட்சியில முழங்கி கொண்டிருக்கிறார்களே சமூக நீதி போராளிகள், பெரியாரிஸ்ட் என்று, அவர்கள் எவரும் வரவில்லை. நாங்கள் தான் நின்றோம். விடுதலை சிறுத்தைகள் தான் நின்றது. தோழர்களே, யார் நின்னா? இன்னைக்கு பேசக்கூடிய தொலைக்காட்சியில் பேசக்கூடிய யாராவது நின்றார்களா? எவனாவது களத்துக்கு வந்து வழக்கு வாங்குறதுக்கு துணிச்சல் இருக்கிறதா? யாருடைய உழைப்பை யார் அறுவடை செய்கிறார்கள்? தமிழ்நாட்டில் நீங்கள் நினைப்பதெல்லாம், உங்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல. முதலமைச்சர் அவர்களே, எங்கள் குரல் உங்களை எட்டாமல் போகலாம். ஆனால் இந்த மண்ணின் அரசியல் எங்களுக்கு நன்றாக தெரியும். என்றால் நாங்கள் தினந்தோறும் அன்றாடம் இந்த மக்களோடு உறவாடக்கூடியவர்கள், மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடியவர்கள், மக்களுக்காக போராடக்கூடியவர்கள், மக்களோடு மக்களாக வாழக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு தெரியும் இந்த மண்ணின் அரசியல் என்னவென்று. என்ன நடக்கிறது? கடந்த 4-5 ஆண்டுகளாக இங்க ஊடகத்திலிருந்து எந்த இடத்திலும் சமூக நீதிக்காக போராடுகின்ற எந்த போராளியும் இந்த ஊடக வெளிச்சத்தில் வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு கவனமாக இருந்ததோ அதே அளவு திமுக கவனமாக இருக்கிறது. தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. கல்வி பிரச்சனை என்றால் அவர் கூப்பிடுவாங்க. ஏன் மத்த பிரச்சனை பத்தி கருத்து சொல்லவே தெரியாதா? சங்கி பேல எல்லாத்தையும் கருத்து சொல்ல கூப்பிடுவானுங்க. எல்லா பிரச்சனையும் கருத்து சொல்லுவதற்கு சங்கில எவனா ஒருத்தர் குடும்ப உட்கார வச்சிருப்பாங்க. அவர்கள் பேசுவார்கள். எல்லா பிரச்சனைக்கும் திமுக தரப்புல பேசுறதுக்கு ஆள் கொண்டு வச்சிருப்பாங்க. ஆனால்
சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், அம்பேத்கரியவாதிகள், பெரியாரியவாதிகள், இஸ்லாமியர்கள் என்று எவரையும் ஊடகத்திலே பாஜக அனுமதிக்காததை போல திமுகவும் அனுமதித்தது இல்லை. அதான் இன்னைக்கு பிரச்சனை. அதனாலதான் அண்ணாமலை இன்னைக்கு பெரிய ஆளா வந்திருக்கிறார். அண்ணாமலை பேசுவது அரசியலாக மாறிக்கொண்டிருக்கு. அண்ணாமலை எப்படி தலைவராக முடிந்தது? 2021க்கு முன்னாடி அண்ணாமலை போன்ற நபர்கள் எல்லாம் இந்த மண்ணில் அரசியல் செய்திருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வளர்வதற்கான சூழலை திமுக உருவாக்கி கொடுத்து நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எப்படி நாள் இன்றைக்கு நடந்த இந்த சம்பவத்துல நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற ஒரு சமூக விரோதிகள் இன்னைக்கு பெரிய ஆளா பார்க்கப்படுவாங்களா? இன்னைக்கு அந்த பைக் ஓட்டிட்டு வந்த, அந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு வந்த அந்த சங்கிப்பைய இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டாங்க. இவனை ஹீரோவா மாத்தினது யாரு? அன்னைக்கு உங்க காவல்துறை தடுத்து இருந்தால் இவனெல்லாம் ஹீரோவா? இவரை வச்சு அரசியல் செய்யறது, இவரை போய் தலைவர் எல்லாம் போய் பாக்குறாங்களாமா? அவங்க எல்லாம் ஒரு தலைவர் வேற. அன்பானவர்களே, இது ரொம்ப மோசமான அரசியல். யாருக்கு நிகராக யாரை நிறுத்துவது? எதற்கு நிகராக யாரை நிறுத்துவது? இந்த அரசியலை ஒரு பொழுதும் அனுமதிக்க கூடாது.